எங்கும் இயற்கை எழில் கொஞ்சும் மேற்கு தொடர்ச்சி மலையும் உச்சந்தலையைப் போல உள்ளத்தையும் இதமாக்கும் குற்றாலமும் இப்படி தூறலும் சாரலும் கொண்டு மக்கள் மனங்களை குளிர்விக்கும் மண் இந்த தென்காசி மண். வடக்கே ஒரு காசி என்றால் தெற்கே ஒரு தென்காசி என்று சொல்லத்தக்க வகையில் காசி விஸ்வநாதர் கோவில் அமைந்திருக்கு. அப்படிப்பட்ட கோவில் குடமுழுக்கை 19 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஏப்ரல் மாதத்தில் நடத்திய மகத்தான அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு. அதிலேயும் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னால் ஆலங்குளத்தில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் கடந்த மாதம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பேசின அன்பு மகள் பிரேமா அவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு வீடு வழங்கக்கூடிய ஆணையை நாங்கள் கொடுத்தோம். இப்போ அங்கு விரைந்து அந்த வீடு கட்டக்கூடிய பணி வேக வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதே போல இப்போ மேடையில் 1 லட்சமாவது பயனாளியான லத்தூர் கிராமத்தை சார்ந்த திருமதி சுமதி முத்துக்குமார் என்பவருடைய கனவு இல்லத்திற்கான சாவியை உங்கள் முன்னாலே நான் வழங்கி இருக்கிறேன். காலுக்கு கீழே கொஞ்சம் நிலமும் தலைக்கு மேலே ஒரு கூரையும் வேணும் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய கனவு. வீடு என்பது ஒவ்வொரு குடும்பத்துடைய கனவு. குடிசைகளுக்கு பதிலாக நிரந்தர வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்று தமிழ்நாடு குடிசையில்லா தமிழ்நாடு அமையணும்னு ஏராளமான திட்டங்களை உருவாக்கிய நவீன தமிழ்நாட்டினுடைய சிற்பிதான் தலைவர் கலைஞர் அவர்கள். ஆக அவருடைய கனவையும் ஏராளமான குடும்பங்களுடைய கனவுகளையும் ஒரு சேர நிறைவேற்றுகிற மகிழ்ச்சியோட உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த திட்டத்தை மிக சிறப்பாகவும் வேகமாகவும் செயல்படுத்தி வரக்கூடிய ஊரக உள்ளாட்சித்துறைக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாவீரன் பூலித்தேவன், தளபதி ஒண்டி வீரன், தேவனைய பாவனார் போன்ற பெருமக்களை தந்து பெருமைகளை கொண்ட இந்த தென்காசி மாவட்டத்தில் மகத்தான இந்த அரசு விழாவை மாபெரும் மக்கள் திருவிழா போல ஒரு மாநாட்டை போல ஏற்பாடு செய்திருக்கிறார் மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர், இந்த மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் KKSSR அவர்கள். அவருடைய அரசியல் பொது வாழ்க்கையில் இதே போல எத்தனையோ பிரம்மாண்டமான மாநாடுகளை நிகழ்ச்சிகளை அவர் நடத்தியிருந்தாலும் இந்த நிகழ்ச்சி எல்லாத்துக்கும் முகடு வைத்ததை போல அமைஞ்சிருக்கு. வருவாய்த்துறை அமைச்சரா அவருடைய மகத்தான சாதனை என்ன தெரியுமா? இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இவருடைய பீரியடில் தான் தமிழ்நாடு முழுவதும் இதுவரைக்கும் 10,26,743 பேருக்கு இலவச வீட்டு மனைப்பட்டா வழங்கியிருக்கிறோம். அதே போல 9 லட்சம் முதியோருக்கு புதுசா முதியோர் ஓய்வூதியம் வழங்கப்பட்டிருக்கு. வருவாய்த்துறை சார்பில் 17 விதமான சான்றிதழ்கள் வழங்கப்படுது. முந்தைய அதிமுக ஆட்சியில் விண்ணப்பிச்ச 4.5 லட்சம் பேருக்கு சான்றிதழ் தராம வச்சிருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் சான்றிதழை வழங்கினது தான் இந்த சாத்தூராரின் சாதனையாகும். இப்படி
தன்னுடைய அனுபவத்தாலும் அமைதியான செயல்களாலும் அரசுக்கு நற்சான்றிதழை பெற்று தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் KK ராமச்சந்திரன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அதேபோல் அவருக்கு துணை நின்று பணியாற்றி இருக்கக்கூடிய தென்காசி மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் திரு AK கமல்கிஷோர் IAS அவர்களுக்கும் தென்காசி மாவட்ட அனைத்து துறை அலுவலர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு தமிழ்நாட்டை அனைத்து வகையிலும் அனைத்து துறைகளிலும் முன்னேற்றி வருகிறோம். எல்லாருக்கும் எல்லாம் என்பதை நோக்கமாக கொண்டு அனைத்து மாவட்டங்களையும் வளர்த்து வருகிறோம். நீங்க செய்தித்தாள்களில் படிச்சிருப்பீங்க, தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீங்க. தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சென்று இது போன்ற அரசு விழாக்களில் நான் பங்கேற்று அந்தந்த மாவட்டத்துக்கு தேவையான திட்டங்களை தொடங்கி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கு தென்காசி மாவட்டத்தில் 141 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்றிருக்கக்கூடிய 117 திட்டப் பணிகளை திறந்து வச்சு 291 கோடி ரூபாய் மதிப்பிலான 83 பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி 2,44,469 பேருக்கு 587 கோடி ரூபாய்க்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள்னு 1020 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கியிருக்கிறான். இந்த 4.5 ஆண்டு காலத்தில் அனைத்து அரசு துறைகளின் மூலமாக தென்காசியில் நடைபெற்ற பணிகள் குறித்து ஒரு ஆய்வு அறிக்கையை தயாரிக்க சொல்லியிருந்தேன். அதை நான் வாங்கி பார்த்தப்போ எனக்கே மலைப்பா இருந்துச்சு. பெரும்பாலும் இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊர்களும் கிராமங்களும் ஏதாவது ஒரு வகையில் பயனடைந்திருக்கு என்று சொல்லத்தக்க வகையில் அந்த அறிக்கை இருந்துச்சு. அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பணிகளில் சிலவற்றை மட்டும் ஹைலைட்டா தலைப்புச் செய்தியா நான் சொல்லணும்னா 15 ஊர்களில் மன்ற அலுவலக கட்டடங்கள், 16 தூர்வாரக்கூடிய பணிகள், குத்தம்பாஞ்சான், மகேந்திரவாடி, கழுநேரிக்குளம், கம்பனேரி உள்ளிட்ட பல ஊர்களில் சமுதாய கிணறுகள், சொக்கம்பட்டி, பெரும்புத்தூர், கூடலூர், பருவக்குடி உள்ளிட்ட பல ஊர்களில் உணவு தானிய கிடங்குகள், ஆலங்குளம், சிவகிரியில் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள், ராவுத்தப்பேரியில் எலுமிச்சை சிறப்பு மையம், நடுவக்குறிச்சியில் அரசு தோட்டக்கலை பண்ணை, வினைதீர்த்த நாடார்பட்டி பள்ளியில் வகுப்பறைகள், தென்காசி மருத்துவமனையில் குழந்தைகள் நலப்பிரிவு, மேலக்கரை நல்லூரில் சுகாதார நிலையம், ஆழ்வார்குறிச்சி, குற்றாலம், திருவேங்கடம், பண்பழி உள்ளிட்ட 12 ஊர்களில் குடிநீர் மேம்பாட்டு பணிகள், இலங்கையில் புதிய சமுதாய நலக்கூடம், கடையநல்லூர், தென்காசி, செங்கோட்டை, கடையத்தை உள்ளடக்கின தாமிரபரணி கூட்டுக்குடிய திட்டம்னு ஏராளமான பணிகளை எல்லாம் குறிப்பிட்டிருந்தாங்க. உங்க எல்லா ஊர் பெயர்களும் அரசோட அறிக்கையில் இருக்கு. அந்த அளவுக்கு தென்காசி மாவட்டத்தில் திட்டப்பணிகள் செஞ்சு தரப்பட்டிருக்கு. அதுக்குன்னு இவ்வளவு தூரம் நான் வந்துட்டு புதிய அறிவிப்புகளை வெளியிடாமல் போயிட முடியுமா? போனா நீங்க விட்டுருவீங்களா?
அதுக்கும் நான் அறிவிப்பை வெளியிட விரும்புகிறேன். தென்காசி மாவட்டத்துக்கு இன்னும் என்ன செய்யணும் என்ற எண்ணத்தோட விளைவா இந்த புதிய அறிவிப்புகளை ஒரு 10 புதிய அறிவிப்புகளை நான் வெளியிட விரும்புகிறேன். முதல் அறிவிப்பு, புதுசா உருவாக்கப்பட்ட இந்த தென்காசி மாவட்டத்துக்கு மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அலுவலர்களுக்கு 15 கோடி ரூபாய் செலவில் 11 புதிய குடியிருப்புகள் கட்டப்படும். இரண்டாவது அறிவிப்பு, சங்கரன்கோயில், மேலநிலைத நல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிக வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய குருக்கல்பட்டி சிப்காட் திட்டத்தின் நீர் தேவைகளை நிறைவு செய்ய 52 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும். மூணாவது அறிவிப்பு, தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒருங்கிணைந்த சேவை மையம் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். நாலாவது அறிவிப்பு, கடையம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு 6 கோடி ரூபாய் செலவில் புதிய கட்டடம் கட்டப்படும். அஞ்சாவது அறிவிப்பு, சிவகிரி, கடையநல்லூர், சங்கரன்கோயில் மற்றும் திருவேங்கட வட்டங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய கண்மாய்கள் 12 கோடி ரூபாய் செலவில் சீரமைக்கப்படும். ஆறாவது அறிவிப்பு, தென்காசி வட்டம் சிவசைலம் கிராமத்தில் இருக்கக்கூடிய கடனா அணை 4 கோடி ரூபாய் செலவில் சீரமைக்கப்படும். ஏழாவது அறிவிப்பு, கடையநல்லூர் வட்டத்தில் இருக்க வரட்டாறு பாசன அமைப்பின் கீழ் உள்ள அணைக்கட்டுகள் மற்றும் குளங்கள் 4 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும். எட்டாவது அறிவிப்பு, செங்கோட்டை வட்டத்தில் அடவி நயினார் கோயில் அணை திட்டத்தின் கீழ் உள்ள அணைக்கட்டுகள், கால்வாய்கள் மற்றும் குளங்கள் 5 கோடி ரூபாய் செலவில் சீரமைக்கப்படும். ஒன்பதாவது அறிவிப்பு, வீர கேரளம்புதூர் வட்டத்தில் இருக்க மாராந்தாய் கால்வாய் 2 கோடி ரூபாய் செலவில் சீரமைக்கப்படும். 10வது அறிவிப்பு, ஆலங்குளத்தில் இருக்கக்கூடிய அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு 1 கோடி ரூபாய் செலவில் குடிநீர் மற்றும் பிற வசதிகள் செய்து தரப்படும். இந்த 10 முத்தான அறிவிப்புகளும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் என்று நான் நம்புகிறேன். மக்களான உங்களை மகிழ்விக்கவே இந்த ஆட்சி, மக்களை காக்கவே இந்த ஆட்சி, மக்களை வளர்க்கவும் மக்களுக்கு கொடுக்கவுமே இந்த ஆட்சி. இந்த 4 ஆண்டு காலமாக நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். எப்போ மக்களை நினைச்சுக்கிட்டு நாங்கள் ஏங்குற காரணத்தினால தான் மக்களாகிய நீங்கள் எங்களோடவே இருக்கீங்க. நமக்கிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைக்கம்தான் சிலரை தூங்க விடாம பண்ணுது. அதனால்தான் நாள்தோறும் ஏதாவது ஒரு அவதூறு செய்தியை சும்மா அடிச்சு விடுறாங்க. அதுலயும் குறிப்பா எதிர்க்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் விரக்தியின் உச்சிக்கே போய் பேசிட்டு இருக்கிறார். தமிழ்நாட்டில் இப்ப எப்படி பரவலா மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். வரலாற்றில் எப்பவும் இல்லாத வகையில் மேட்டூர் அணை தொடர்ந்து நிரம்பி வருது. மேட்டூர் அணை நீரை பாசனத்துக்காக குறிப்பிட்ட நாள் அல்ல, அதுக்கு முன்னாடியே திறந்து விடுறோம். தொடர்ந்து நல்ல மழை பெய்கிறது நல்லாட்சிக்கான அடையாளமாக மக்கள் இன்னைக்கு போற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை வச்சு சிலர் அரசியல் செய்யறாங்க. என்ன அரசியல்? விளைச்சல் நல்ல வாங்கல, அது அழுகிடுச்சுன்னு ஏதாவது அவதூறுகளை பழனிசாமி சொல்லிட்டு வர்றாரு. விவசாய பெருமக்கள் பாடுபட்டு உற்பத்தி செய்கிற நெல்லை ஒரு நெல்மணி கூட வீணாக கூடாதுன்னு அதிகாரிகளுக்கு நான் உத்தரவிட்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் கடந்த 4 ஆண்டுகளில் முந்தைய ஆட்சி காலத்தை விட கூடுதலா நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வந்திருக்கு.
முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 1972 தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகத்தை உருவாக்கி அதன் மூலம் விவசாயிகிட்ட இருந்து நெல் கொள்முதல் செய்ய தமிழ்நாடு முழுவதும் நெல் கொள்முதல் நிலையங்களை ஏற்படுத்தி கொள்முதல் செய்யப்படக்கூடிய முறையை தமிழ்நாட்டுக்கு தனியே உருவாக்கினார். நம்ம ஆட்சியில் வேளாண் உற்பத்தி அதிகமாகி இருக்கு, பாசன பரப்பு அதிகரிச்சிருக்கு, அதுக்கேற்ப நெல் கொள்முதலையும் அதிகரிச்சிருக்கிறோம். நெல் கொள்முதல் கிடங்குகளும் அதிகரிச்சிருக்கு. கடந்த 4 ஆண்டுகளில் விவசாயிகள்ட்ட இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் எவ்வளவு தெரியுமா? 1,70,45,545 மெட்ரிக் டன். இதில் ஆண்டுக்கு சராசரியா கொள்முதல் செய்யப்பட்ட நெல் 42,61,386 மெட்ரிக் டன். இது நம்ம ஆட்சியுடைய டேட்டா. இது ஆனா இதுவே முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் சராசரியா செய்யப்பட்ட நெல் எவ்வளவு தெரியுமா? ஆண்டுக்கு 22,70,293 மெட்ரிக் டன் மட்டும்தான். இந்த அடிப்படை கூட தெரியாம பொய் சொல்லிட்டு இருக்கிறாரு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி. அவர்கிட்ட பொய்யையும் துரோகத்தையும் தவிர வேற எதையும் எதிர்பார்க்க முடியாது. அவருடைய ஹிஸ்டரி அதுதான். நெல் கொள்முதல் குறித்த மேலும் சில புள்ளி விவரங்களை சொல்லணும்னா, அதிமுக ஆட்சி காலத்தில் அக்டோபர் 1 தேதியில தான் நெல் கொள்முதல் தொடங்கப்பட்டுச்சு. நம்ம ஆட்சியில், திராவிட மாடல் ஆட்சியில் 1 மாத காலம் முன்னாடியே, அதாவது செப்டம்பர் 1 நாளே நெல் கொள்முதல் தொடங்கப்பட்டு வருது. இந்த ஆண்டினுடைய பருவமழைக்கு முன்னாடியே விவசாயிகள் நெல் அறுவடை செஞ்சு புதிய விலையில நெல்லை விற்க 1 மாசத்துக்கு முன்னாடியே செப்டம்பர் 1 தேதியே கொள்முதல் தொடங்கப்பட்டாச்சு. கொள்முதல் செய்யப்பட்ட நெல் பாதுகாப்பா மூடி வைக்கப்பட்டிருக்கு. நெல் கொள்முதல் ஈரப்பத அளவை 17 விழுக்காட்டிலிருந்து 22 விழுக்காடாக அதிகரிக்க ஒன்றிய அரசுக்கு நான் கோரிக்கை வச்சேன். அவங்களும் அந்த கடிதத்தை பார்த்துட்டு அந்த கோரிக்கை கவனிச்சுட்டு வந்து பார்வையிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு நேரடி கொள்முதல் நிலையத்திலையும் தினமும் 1000 மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படுது. நெல் வரத்து அதிகமாக இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமைகளில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டிருக்கு, செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இது எதையும் தெரியாம மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசிக்கிட்டு இருக்கிறார், குழப்பிக்கிட்டு இருக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் தினந்தோறும் இது பற்றி விசாரிச்சுட்டு நான் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். தன்னை விவசாயின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பழனிசாமி ஆட்சியில தான் மிக மோசமான நிலை. என்ன? 3 வேளாண் சட்டங்களை ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்துச்சு. அதுக்கு எதிராக 2 ஆண்டு காலம் போராடின விவசாயிகளை பற்றி என்ன சொன்னாரு பழனிசாமி? புரோக்கர்கள் கொச்சைப்படுத்தி பேசினார். அதை நாடு மறக்கல, விவசாயிகளை மறக்க மாட்டாங்க. ஆனா நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சதும் 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தவன் இதோ உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நல்லா தெரியும் நாட்டுக்கு. வடகிழக்கு பருவமழை காரணமா தாழ்வான பகுதிகளை வசிக்கிற மக்கள் மழைநீர் தேங்கி பாதிக்கப்படக்கூடாதுன்னு மக்கள் அச்சமில்லாம தங்களுடைய அன்றாட பணிகளை ஈடுபட உதவுற வகையில் அரசு துரிதமாக செயல்பட்டு வருது. தொடர்ந்து நிலைமையை கண்காணித்து அதிகாரிகளுக்கு உத்தரவுகளை எல்லாம் பிறப்பித்து அதை நாங்கள் ஃபாலோ பண்றோம். மழைநீர் சூழ்ந்திருக்கக்கூடிய பாதிக்கப்படுகிற பகுதிகளில் வெள்ள நிவாரண முகாம் அமைக்கப்பட்டு தேவையான உதவிகள் வழங்கப்பட்டு வருது. பொதுமக்களுக்கு நோய் தொற்று பாதிப்பு ஏற்படாமல் தடுக்க மருத்துவ முகாம்கள் அமைச்சிருக்கிறோம். சென்னையில் நிவாரண மையங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டு தொடர்ந்து செயல்படுது. இந்த மையங்களில் உணவு, சுகாதார வசதி, குடிநீர் வசதிகள் செய்யப்பட்டிருக்கு.
சமையல் கூடங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கு. மழைநீரை வெளியேற்ற மோட்டார் பம்புகள், விழக்கூடிய மரங்களை அகற்றுவதற்கு மர அரவை இயந்திரங்கள், மிஷின் எல்லாமே தயார் நிலை வைக்கப்பட்டிருக்கு. இப்படி போர்க்கால தயாரிப்பு நிலையோடு நாம் இருக்கிறோம். மக்களை காக்க எங்களுக்கு யாரும் சொல்லித்தர தேவையில்லை. 3 முறை இயற்கை பேரிடர்களை நாம் சந்திச்சிட்டோம். இந்த நாம் ஆட்சிக்கு வந்து 3 முறை வேண்டிய உதவிகள்லாம் செஞ்சு மக்களை காத்தோம். ஆனால் பாதிக்கப்பட்ட உட்கட்டமைப்புகளை சரி செய்ய நிவாரண பணிகளுக்காக நாம் கேட்ட 37,000 கோடி ரூபாயை ஒன்றிய பாஜக அரசு கொடுத்துச்சா? இல்லை, இதுவரைக்கும் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? அப்படி கொடுத்தா தமிழ்நாடு சீராகிவிடும், தமிழ்நாடு வளர்ந்து விடும். அது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசு. ஒன்றிய அரசு பணம் கொடுத்தாலும் கொடுக்காமல் போனாலும் தமிழ் மக்களை காப்பதுதான் நம்முடைய கடமைன்னு செயல்பட்டு வரக்கூடிய அரசு தான் இந்த திராவிட மாடல் அரசு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆனால் தொல்லை கொடுத்தாலும், என்ன தொல்லை கொடுத்தாலும், என்ன தொந்தரவு பண்ணாலும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியல. இப்போ தேர்தல் ஆணையம் மூலமா சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்கிற பேரில் நம்முடைய வாக்குரிமையை பறிக்கிற சதியை அறிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே பீகாரில் இதனால் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். பாஜக தோல்வி உறுதியானா வாக்காளர்களையே நீக்க துணிஞ்சாங்க. அதே ஃபார்முலாவை தமிழ்நாட்டிலையும் இப்போ முயன்று பார்க்குறாங்க. தொடக்க முதலே இந்த சதியை உணர்ந்து நம்ம எல்லாரும் எல்லா வகையிலும் இதை எதிர்த்துட்டு இருக்கிறோம். இப்போ கேரளாவும் நம்மோட இதில் இணைஞ்சிருக்காங்க. இது தொடர்பாக நம்முடைய அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவெடுக்க வருகிற நவம்பர் 2ஆம் தேதி என்று நான் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறேன், அழைப்பு விடுத்திருக்கிறேன். எல்லாருக்கும் அழைப்பு போயிருக்கு. இந்த மேடையிலிருந்து மீண்டும் உறுதியாக சொல்றேன், ஜனநாயகத்தோட அடித்தளமே வாக்குரிமை தான். அதை எந்த நிலையிலும் விட்டு கொடுக்க மாட்டோம். வாக்குரிமை பறிப்பு, வாக்கு திருட்டு போன்ற பாஜகவை முயற்சிகளை முறியடிப்போம். தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குரிமையை காப்போம். மக்களாட்சியை காப்பதற்கான இந்த முன்னெடுப்பில் அனைத்து கட்சிகளும் அரசியல் வேறுபாடுகளை கடந்து பங்கெடுக்க வேண்டும் என்று நான் இந்த மேடையில் இருந்தவர்களுக்கெல்லாம் அழைப்பு விடுக்கிறேன். இயற்கை பேரிடராக இருந்தாலும், செயற்கையான அரசியல் சதியாக இருந்தாலும், எல்லாவற்றிலும் இருந்து காப்பதுதான் என்றைக்குமே நம்முடைய பணி. நான் முதல்ல சொன்னது போல, மகத்தான உங்களை மகிழ்விக்கவே இந்த ஆட்சி, மக்களை காக்கவே இந்த ஆட்சி, மக்களை வளர்க்கவே இந்த ஆட்சி, மக்களுக்கு தேவையானதை கொடுக்கவே இந்த ஆட்சி. இந்த நல்லாட்சி என்னாலும் தொடரும் தொடரும். தமிழ்நாட்டின் வளம் பெருகும் பெருகும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.